ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவிலேருந்து பைத்தனோட ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரீஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பைத்தனோட ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி பிகினர்ஸ் ஏன் பைத்தன் சூஸ் பண்ணணும், பைத்தன் இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி பிப்னா என்ன, விஷுவல் ஸ்டுடியோ கோட்னா என்ன, அது விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கும் பைத்தனுக்கும் என்ன ரிலேஷன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பைத்தன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போகிறேன். இருங்க, இப்போ இன்ஸ்டால் பைத்தன் அடித்தோடனே ஃபர்ஸ்ட் python.orgன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்திருக்கு. அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இப்போது டவுன்லோட் பைத்தன் 3.10.4ன்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் காமிக்குது. நான் இது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்போது வேறு வெர்ஷன் காமிக்கலாம். நான் இப்போ 3.10.4 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அது 3.10.5 இருக்கலாம், 3.10.6 இருக்கலாம். உங்களுக்கு எந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடைக்குதோ அந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைத்தன் டவுன்லோட் ஆகிற டைமில் நம்ம இன்னொரு சாஃப்ட்வேர் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு. அதுக்கும் நீங்கள் VS கோடுன்னு அடிச்சு பாருங்கள். VS கோடு இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் லிங்க் இதோட ஒரிஜினல் வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டில் code.visualstudio.comனு சொன்ன அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இப்போது டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு சொல்லிருக்கு. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது நார்மலாகவே சென்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் உங்களுக்கு இப்போ மேக்காக இருந்தால் இப்போ டவுன்லோட் ஃபார் மேக்குன்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த விண்டோஸ் ஆனதால் இது விண்டோஸ்ன்னு காமிக்குது. இப்போ நான் இது கிளிக் பண்ணால் டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். VS கோட் டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இது டவுன்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம இது பைத்தன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைத்தன் இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி. டூ யூ வாண்ட் டு ரன் திஸ் ஃபைல்னு கேட்குது. நம்ம ரன்னு கொடுங்க. இப்போ பைத்தனோட இன்ஸ்டால் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போது இங்கே கீழே 2 செக் பாக்ஸ் தெரியுது. அந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவுன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் பார்த்திங்கன்னா இன்னும் இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. இருங்க, இது ஆகிறதுக்குள்ளே அதுவும் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ VS கோட் கூட டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதுவும் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இப்போது டூ யூ வாண்ட் டு ரன் திஸ் ஃபைல்னு சொல்லிட்டு கேட்குது. ரன் கொடுங்க. ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட். இப்போ நான் வந்து செக் பண்ணுற 4 பாக்ஸுமே நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இது செக் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது செக் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். அது வந்து நான் வரப்போகிற ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொன்னது நான் அன்செக் பண்ணுறேன். இது நான் இப்போ லான்ச் பண்ண மாட்டேன். இது நான் லான்ச் பண்ணுறது, இது விஷுவல் ஸ்டுடியோ கோடு திறக்கிறதுக்கு நான் இன்னொரு வழி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபினிஷ்னு கொடுக்கலாம். இப்போது இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஒரு IDE கம் சோர்ஸ் எடிட்டர். இது வந்து ஒரு நோட் பேட் மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் நோட் பேட் மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டுருக்கீங்கன்னா அது நீங்கள் பாதி எழுதுறதுக்குள்ளே அது கம்ப்ளீட் ஆகிடும். அது மாதிரி கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாம் இதில் VS கோடுக்கு இருக்குது. பைத்தன் டவுன்லோட் ஆகிடுச்சு, VS கோட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு
இப்போ வந்து நம்ம பவர் ஷெல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பவர் ஷெல்லில் வந்து நம்ம இப்போ பைத்தன் டவுன்லோட் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு நம்ம பவர் ஷெல்லில் போயிட்டு பைத்தன் சொல்லி சர்ச் பண்ணுறோம். அப்போ பைத்தன் 3.10.4 வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. அதே மாதிரி பைத்தன் இப்போ நம்ம பைத்தனுக்குள்ளே போயிட்டோம். இப்போ பைத்தன்லேருந்து வெளியில் வரணும்னா எக்ஸிட்னு சொன்ன ஒரு இது யூஸ் பண்ணணும். எக்ஸிட்னு சொன்னால் பைத்தனுக்கு வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பைத்தனோட வெர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. பைத்தன் டேஷ் வெர்ஷன். இப்போ இப்படி பைத்தன் டேஷ் வெர்ஷன் சொல்லி பண்ணால் கூட உங்களுக்கு பைத்தனோட வெர்ஷன் வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி கோடிங் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பிப்பு வந்து இருக்கான்னு பார்க்கலாம். பிப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து PIPன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணோம். பிப் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பைத்தன் ரெடி ஆகிடுச்சு, பிப் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம பைத்தனோட இன்ட்ரடக்ஷனுக்கு போகலாம். இப்போது ப்ரோக்ராமிங்க்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு, ப்ரோக்ராமிங்னாலே என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ப்ரோக்ராமிங்னா என்ன? ப்ரோக்ராமிங்னா தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் நம்ம எப்படி ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த பைத்தன். ப்ரோக்ராமிங் இஸ் அ வே டு இன்ஸ்ட்ரக்ட் த கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் டாஸ்க். இப்போ கம்ப்யூட்டர் இது நீ பண்ணு இல்லைன்னா இது நீ பண்ணக்கூடாது அப்படி நம்ம அந்த மீடியம் இது நீ பண்ணு இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற இது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இனி பைத்தன்னா என்னென்னு பார்க்கலாம். பைத்தன்னா ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ். அது வந்து எப்படின்னா சிம்பிள் இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அதோட கோட் பார்த்தாலே புரிஞ்சிடும். அது ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ்க்கு இப்போ நீங்கள் பைத்தனில் பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியாத இருந்தால் கூட நீங்கள் ஒரு பைத்தனோட கோட் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் இதுதான் பண்ணும் அப்படி உங்களுக்கு ஒரு இது வந்துடும். நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தன் பார்க்கலாம். பைத்தனோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன? பைத்தன் வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால லெஸ் டெவலப்மெண்ட் டைம் இருக்கும். இப்போ நீங்கள் பைத்தனும் C++ம் கம்பேர் பண்ணிங்கன்னா பைத்தனில் ஒரு கேமோ இல்லை சாஃப்ட்வேரோ எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் C++ஐ விட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா C++ வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். பைத்தன் வந்து ஈஸியான ஒரு லாங்குவேஜ், அதனால நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். C++ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் கற்றுக்கிறதுக்கு, அதனால உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் ஜாஸ்தி டைம் ஆகும். இப்போ நீங்கள் ஈஸியாக ஒரு லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைம்லேயே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணலாம். அதுதான் இதோட மீனிங் வந்து. அதே மாதிரி பைத்தன் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக. பைத்தனோட கோடு வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பைத்தனுக்கு கான்ட்ரிபியூட் கூட பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது புது ஐடியாஸ் வந்து இல்லைன்னா பைத்தனில் ஏதாவது குறை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நீங்கள் வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்தன் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். C லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணோம். ஆனால் இந்த பைத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் ஆனதால் மெமரி மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ண தேவையில்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கிடும். டேட்டா சயின்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பைத்தன் லாங்குவேஜ். இந்த பைத்தன் வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ், லினக்ஸ், அது மாதிரி மேக், இந்த மாதிரி மூணு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் நீங்கள் பைத்தன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தன் வந்து நார்மலாக நம்ம பைத்தனோட ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனோம், அதோட செட்டப் ஃபைல் டவுன்லோட் பண்ணோம். நார்மலாக எப்படி ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுவோமே அதே மாதிரி தான் இந்த பைத்தன் இன்ஸ்டால் பண்ண நம்ம VS கோட் இன்ஸ்டால் பண்ணோமே அதே மாதிரி நெக்ஸ்ட் செட்டப் ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்து போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்போது இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த பைத்தன் சீரீஸில் வந்து. இன்னும் ஒரு 13 வீடியோஸ் ஆச்சு போடுவேன். ஆல்மோஸ்ட் பைத்தனோட பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.